நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். ரிஷப லக்ன ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது லக்னத்தை எண்ணி வர 5ஆம் ராசியான 5ஆம் பாகமான கன்னி ராசியின் பதிவாகும். இந்த கன்னி ராசி நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் நீங்கள் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி கட்ட நவாஸ் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் இருக்கும். 12 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் லா போட்டிருப்பாங்க. அதுதான் லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா? அந்த முதல் பாவத்தை எண்ணி 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? சரி, நட்சத்திர சாரம் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டிங்கனாக்கா, நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியோட கட்டத்துக்கு முன் பேஜில் பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இப்படி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருக்க வாயிலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கு நேராக உங்களுக்கு நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரத்தை அந்த நட்சத்திர கிரகம் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தாத பதிவு. ஓகேங்களா? இதுதான் புரிதல். ஓகேங்களா? இதை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிறப்புன்னு நீங்கள் பலன் பார்த்து 100% பலன் தெரிஞ்சுக்கலாம். சரி, நாங்கள் கன்னி ராசிக்கிறது அந்த பலன் பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. கன்னி லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசை குரு புத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கண பாவரை இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ நாங்கள் இது எத்தனை கூடிய தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் திசை 7 கூடியவன் 12 கூடிய தசைங்க. ஓகேங்களா? புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 8 கூடிய 11 கூடிய குரு புத்தி. அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாடுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு செவ்வாய் திசையானது 7 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் திசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 மாதமும் 6 நாட்களுக்கும் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 5ஆம் பாகம் 5ஆம் ராசியான கன்னி ராசி என்னென்ன நட்சத்திரம் பார்த்தலாம். அப்போ என்னென்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க? உத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அஸ்தம் 1 3 4 பாதம் இருக்கும். சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் மொத்தம் 9 பாதம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு உத்திரம் சாரத்தில் உங்களுடைய 8 கோடி 11 கோடி குரு பகவான் இருந்து என்ன பலனிங்க பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுது இந்த இடத்துல 5ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. 5 பாவம் சம்மந்தப்பட்டு இப்போ 4 சம்மந்தப்பட்டு அது மாதிரி 8 11 பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்காக உண்டான ஒரு படிப்பெண்ணம் ஒரு செலவு இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு திடீர்னு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு அரசாங்க வேலை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொடர்பில் நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குதான்னு கேட்டாக்கா கட்டாயம் கிடைக்கிறது உண்டான பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளோட எண்ணங்கள் நேரத்துக்கு உண்டான பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஒரு கூட்டாக தொழில் ஆரம்பிப்பாங்க. ஒரு பெரிய முதலீட போட்டு ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. ஊர் டு ஊர் மாவட்டத்தோட தொழில் ஆரம்பிப்பாங்க. அதை அடுத்தவங்க முதல் போடுவாங்க. அதில் நாம் லாபம் கொண்டதாக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட மூத்த சகோதரிகள் நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தாயோட அரவணைப்பு ஒரு பாயிண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஊர் டு ஊர் நம்மளுக்கு ஒரு பயணம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு ஆயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருமானு கேட்டாக்கா சின்னதாக வருங்க. பெருசாக பாதிப்பு இருக்காது. நீங்கள் பார்த்து இது போல் பார்த்து பலனடிங்க சிறப்புடன் இருக்கும். அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. மேலும் இன்னொரு பலன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்களில் கட்டாயம் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு நடக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு நடக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஆசைப்பட்ட ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து மனைவி மூலியமாக வரக்கூடிய கலத்திரத்து மூலியமாக ஆணுக்காரு பெண்ணுக்காருக்கிட்ட வரக்கூடிய கலத்திரத்து மூலியமாக நம்ம லாபம் பெறக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு ஏற்படும். ஓகேங்களா? சரி, ரைட். இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சாரத்து போல அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்து அஸ்த சாரம் இல்லைங்களா? அப்போ அஸ்த சாரத்தில் உங்களுடைய இப்போ 8 கோடி 11 கோடி குரூப்பாக வந்து என்ன புத்தி நடத்தினா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ தான் என்ன பாவம் சம்மந்தப்படுதுங்க? 5ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 3 சம்மந்தப்படுது, 8 முதல்ல பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஏதோ ஒரு பாயிண்ட் போய் நம்ம விட்டு இடம் மாறிட்டே இருப்போங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம விட்டு இடம் மாறிட்டு இருப்போம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளைய சகோதரிகளுக்காக நம்ம குழந்தைங்களுக்காக ஓகேங்களா, மூத்த சகோதரர்களுக்காக நண்பர்களுக்காக ஓகேங்களா, வளர்ப்பு தந்தைக்காக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கனெக்டிவிட்டியில் நம்ம விட்டு இடமும் ஒரு முயற்சியும் அந்த மாதிரி அமைப்புகள் நம்ம பயணிச்சுட்டே இருப்போம். காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா விட்டு இடம் மாறுவாங்க. நம்ம குழந்தைங்க ஒரு தொழில் செய்யணும் இடத்தோட இடம் மாறுவாங்க. நம்ம பூர்வீகத்தில் இருக்கிறோம்னாக்க பூர்வீகத்தில் இடம் மாறுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு சின்ன ஒரு மாற்றத்தையும் அதுக்கூட முயற்சியும் அதுக்கூட தகவல் அது ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ நம்ம ஏற்பட்டு கொடுத்துட்டே இருக்குங்க. ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை சாரம் இல்லைங்களா? அப்போ இந்த தசாநாதனோட சாரத்துலேயே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த தசாநாத சாரத்துலேயே இருந்து என்ன பலனிங்க பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இது என்ன சம்மந்தப்படுதுங்க? 5 சம்மந்தப்பட்டு 7 12 சம்மந்தப்பட்டு 8 11 சம்மந்தப்படுது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா விரும்பி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம கூட்டாளிங்க திருமணம் பண்ணி வைப்போம். இல்லை கலத்தத்துக்கு ஒரு செலவு பண்ணுவோம். அப்போ சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய பாயிண்ட்டை பேர் போடும். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கலத்தத்து மூலியமாக நல்ல ஒரு சொத்து பத்து
நல்லா அவங்க வம்சாவளி சொத்து பாரம்பரிய சொத்து வரும். நம்ம அது மூலிமா நம்ம லாபம் கொள்ளுவோம். அது அணுகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் செய்கிறது, ஊருக்கு போகிறது, இல்லைன்னா இந்த பிரச்சனைக்காக நம்ம வந்து கோர்ட்டு கேஸ்னு அலையிறது, இந்த மாதிரி பயணம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை மாற்றி அலையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதாவது கூட்டு தொழில் இந்த மாதிரி அமையக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஊருக்கு ஊர், மாவட்டத்துக்கு மாவட்டம், ஏரி விட்டு ஏரி, வெளிநாடு வெளியூர் இப்படி போயிட்டு வர பாயிண்டப்பும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் கட்டாயமாக நம்மளுக்கு இரண்டாம் திருமணத்துக்கு உண்டானதும் மூத்த சகோதரருக்கு உண்டான லாபம் பெறுறதும். ஓகேங்களா? அப்போ இரண்டாம் திருமணம் மூலியமாக லாபம் பெறுறதுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அப்போ நம்ம எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எதுங்க, சிலருக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் கல்யாணத்துக்கு அப்புறம் சிலர் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா இந்த தசாபத்தி காலங்களில் இந்த பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுக்கும். தசாபத்தி காலம்னா இந்த சாரத்தில் இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. இது பாலப்படி பண்ணி சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.